வாங்க, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். இந்தியாவுல சிறுபான்மையினரோட உரிமைகள் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? இத சமரசங்கிற ஒரு இதழ் எப்படி பாக்குதுன்னு நாமளும் அவங்க கண்ணோட்டத்துல இருந்தே பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது இந்த சமரசம் தமிழ் இதழ் தான். இதோட அட்டைப்படத்தை பார்த்தா சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள சிறுபான்மையினர் உரிமைகள் பத்தி ரொம்ப ஆழமான யோசிக்க வைக்கிற ஒரு சிறப்பு கட்டுரை இருக்கு. இந்த இதழ் தன்னோட வாதத்தை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவோட அடித்தளமா இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கொள்கையில இருந்துதான். பல மொழிகள், பல மதங்கள், ஆனா ஒரே தேசம். இதுதான் நம்மளோட பெருமை. சரி, இந்த இதழோட வாதத்தை முழுசா புரிஞ்சிக்க நாம முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா விவாதமும் இங்கேருந்து தான் தொடங்குது. பாருங்க, இந்த இதழ் நேரா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரைக்கே போகுது. அதுல அடிக்கோடிட்டு காட்டுற அந்த வார்த்தை சமயச் சார்பற்ற. இதுதான் நீங்க எந்த மதத்தைச் சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம்னு இந்த இதழ் சொல்லுது. அதோட இது சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ இது வெறும் நம்ம நாட்டு விஷயம் மட்டும் இல்ல, ஐக்கிய நாடுகள் சபையோட பிரகடனத்தை ஏத்துக்கிட்டு இந்தியா உலகத்துக்கே கொடுத்த ஒரு வாக்குறுதி இது. அதாவது இந்த பாதுகாப்புகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா இங்கதான் சமரசம் இதழோட முக்கியமான வாதமே வருது. அரசியலமைப்பு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்போ கடுமையான சவால்களை சந்திச்சிட்டு இருக்குன்னு அது சொல்லுது. அப்படி என்ன சவால்கள்? வாங்க பார்க்கலாம். இந்த கட்டுரையோட மைய கருத்தே இதுதான். சிறுபான்மையினர் உரிமைகள் தானா குறைஞ்சு போகல, அரசின் சில கொள்கைகள் மூலமாவே அது படிப்படியா அரிக்கப்படுதுன்னு ஒரு நேரடியான குற்றச்சாட்டை வைக்குது. பாருங்க, இந்த இதழ் சும்மா பொதுவா பேசல. குடியுரிமை சட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு பள்ளிக்கூடத்துல ஹிஜாப் தடை, மாணவர்களோட கல்வி உதவித்தொகை நிறுத்தம் வரைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொள்கைகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றும் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு விளக்குது. இந்த பாதிப்பை புரிய வைக்க கட்டுரை ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரத்தை முன்வைக்குது. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில அரசு வேலைகள்ல முஸ்லிம்களோட பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 35%. ஆனா இன்னிக்கே அதே அரசு வேலைகள்ல அவங்களோட பிரதிநிதித்துவம் வெறும் 3% தான். இந்த மிகப்பெரிய சரிவு தற்செயலானதில்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனையோட அறிகுறிதான்னு இந்த இதழ் வாதிடுது. இது வெறும் உள்நாட்டிலிருந்து வர்ற குரல் மட்டும் இல்ல, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மாதிரியான சர்வதேச அமைப்புகளும் இதே கவலையை தான் வெளிப்படுத்துறாங்க. அப்போ இது உலக அளவிலான கவனத்தை ஈர்க்கிற ஒரு விஷயமா மாறிருக்குன்னு இந்த மேற்கோள்கள் காட்டுது. சரி, இவ்ளோ பெரிய விஷயங்களை எப்படி புரிய வைக்கிறது? இந்த இதழ் ஒரு சூப்பரான உதாரணத்தை கையில எடுக்குது. ஒரு சின்ன உள்ளூர் சம்பவம் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையோட பிரதிபலிப்பா இருக்குன்னு காட்ட நம்மள தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த படத்தை பாருங்க. ஒரே மலையில ஒரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்காவும் பல 100 வருஷமா ரெண்டும் அமைதியா இருந்திருக்கு. இதுதான் நம்ம இந்தியாவோட உண்மையான அடையாளம் இல்லையா? இவ்ளோ பெரிய மோதலுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சின்ன விளக்கு. ஆமா, கார்த்திகை தீபம் ஏற்ற இடம்தான் பிரச்சனை. பல வருஷமா ஒரு இடத்துல ஏத்துனத இப்போ தர்காக்கு பக்கத்துல மாத்தணும்னு ஒரு புது சர்ச்சை கிளம்புது. இந்த சட்ட போராட்டத்தோட வரலாற பாருங்களேன். 2014 கோர்ட்டு பழையபடி நடக்கட்டும் சொல்லுது. 2017லயும் அதே தீர்ப்பு தான் உறுதி செய்யப்படுது. ஆனா திடீர்னு 2025ல ஒரு தனி நீதிபதி முந்தைய தீர்ப்புகளை எல்லாம் புறக்கணிச்சுட்டு புது இடத்துல விளக்கேத்த சொல்லி உத்தரவு போடுறார். இந்த கட்டுரை நீதிபதியோட உத்தரவை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள விளக்கு ஏத்தலன்னா சரியா 6 மணி 5 நிமிஷத்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்குவேன்னு சொன்னது ரொம்பவே அசாதாரணமான ஒரு அவசரத்தை காட்டுதுன்னு சுட்டிக்காட்டுது. இதனாலதான் இந்த இதழ்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. பல வருஷமா அமைதியா நடந்துட்டு இருந்த ஒரு மத வழக்கத்தை மாத்துறதுக்கு இப்போ என்ன அவசரம் வந்தது? இது வெறும் சட்ட ரீதியான தீர்ப்பா, இல்ல சமூக நல்லிணக்கத்தை குலைக்கிற ஒரு செயலா? இந்த தீர்ப்போட உடனடி விளைவு என்ன ஆச்சுன்னு பாருங்க. போராட்டங்கள் வெடிக்குது. அமைதியை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு போட வேண்டிய நிலைமை வருது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஊரைய பதட்டத்துக்குள்ளாக்குது. சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்த பிறகு இந்த சமரசம் இதழோட கட்டுரையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முடிவுரை என்ன? அது நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த கட்டுரை சில ஆழமான பாடங்களை நமக்கு சொல்லுது. உண்மையான ஜனநாயகம்னா அது மெஜாரிட்டியோட விருப்பம் மட்டும் இல்ல, சிறுபான்மையினரோட உரிமைகளையும் பாதுகாக்கிறது தான். சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கிறது வெறும் மனிதாபிமானம் இல்ல, அது ஒரு நாட்டோட ஸ்திரத்தன்மைக்கே மிக மிக அவசியம். கடைசியா இந்த இதழ் வாசகர்களை ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. ஜனநாயகம்னா அது ஒரு உரையாடல்னு சொல்றோம். ஆனா அந்த உரையாடல்ல ஒரு பக்கம் பேசுறத கேட்கவே ஆள் இல்லைன்னு ஒரு தரப்பு உணர்ந்தா அந்த ஜனநாயகத்தோட எதிர்காலம் என்னவாகும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய கேள்வி.